இந்தியாவில் ஃபிட்னஸ் லெவல் பீப்புள்து எப்படி இருக்கு? அதே மாதிரி ஒர்க் போறவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியல சொல்றாங்க. அதனால நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எப்படி அதுக்கான சொல்யூஷன்? ப்ரோ ஜஸ்ட் திங்க், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நம்மள்ட்ட இருக்கு. சூரியன் ஒரு பக்கம் உதிச்சு மறைஞ்சி ஒரு பக்கம் நிலாவே வருது. 24 மணி நேரம் இருக்கு. இப்போ நீங்க காலேஜ் போறோம்னு வச்சுக்கோங்க. காலேஜ் போறதுக்கு ஒரு 8 hours. நீங்க இப்போ ஒர்க் போறீங்கன்னா ஒரு 10 hours வச்சுக்கோங்க. மீதி 10 hour போச்சுன்னா மீதி உங்கள்ட்ட எவ்வளவு மணி நேரம் இருக்கு? 14 மணி நேரம் இருக்கு. இந்த 14 மணி நேரத்துல நீங்க 7 மணி நேரம் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரோ டிராவலிங் எல்லாம் இருக்குல்ல இன்னும். சரி ஓகே ப்ரோ, 12 மணி நேரம் வச்சுக்கோங்க. 12 மணி நேரம் போச்சுன்னா மீதி 12 மணி நேரம் உங்ககிட்ட இருக்கு. அந்த 12 மணி நேரத்துல நீங்க 7 மணி நேரம் தூங்குறீங்க. மீதி 5 மணி நேரம் உங்க கையில இருக்கு. 5 மணி நேரத்துல 45 நிமிஷம் ட்ரைனிங் மட்டும் உங்களால ஒதுக்க முடியலாம். அப்புறம் என்ன பர்பஸ்ல இருக்கு உங்க ஃபிட்னஸ் லெவல்ன்ற நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஃபிட்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டோம்னா அது நாளைக்கு தான் நம்மள சஃபர் பண்ணும். இப்ப எதுவுமே தெரியாது. இப்ப எல்லாமே நார்மலா தான் இருக்கும். நம்மள ஹெல்த் கண்டிஷன் வந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் நார்மலாவே இருக்கும். அதுக்கப்புறம் போகும்போது ஒரேடியா டவுன் ஆக்கி விட்டுரும். அந்த டைம்ல நம்மள எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ண மட்டும்தான் ஃபியூச்சர்ல நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்மளால பாத்துக்க முடியும். ஒரு 50+ போகும்போது நீங்க நார்மலா எந்த ஒரு பேட் கண்டிஷனும் ஆகாம இருக்கணும்னா நீங்க எப்பல இருந்து உங்க ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் ப்ரோ.